குட் மார்னிங் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் பர்கின்சன்ஸ் டிசீஸ். ஸோ ஏன் நியூஸ்ல அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 11th செலிப்ரேட்டட் அஸ் வேர்ல்டு பர்கின்சன்ஸ் டே. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பர்கின்சன்ஸ்னா என்ன, அப்புறம் இந்தியாவோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அது மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ பர்கின்சன்ஸ் அப்படின்றது இட்ஸ் அ நியூரோ டீஜெனரேட்டிவ் டிஸார்டர், மீன்ஸ் ரிலேட்டட் டு யோர் நர்வ்ஸ். ஓகேங்களா? ஸோ டீஜெனரேட்டிவ் இன் த சென்ஸ் டெஸ்ட்ராய் ஆகிக்கிட்டே வருது. அதாவது ப்ரொக்ரெசிவ் நியூரோ டீஜெனரேட்டிவ்னா கொஞ்சம் கொஞ்சமாகவும் நம்மளுடைய நர்வ்ஸ் வந்துட்டு செயலாகிறது வந்துட்டு கம்மியாகிக்கிட்டே வர்றது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, அதுவும் பர்டிகுலரா நியூரான்ஸ் இன் ஸ்பெசிபிக் பார்ட். ஓகே, என்ன ஆயிருது, நம்மளுக்கு இறந்துருது, அப்படி இல்லைன்னா இம்பேர் ஆயிருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஒன் வந்துட்டு டேமேஜ் ஆயிடுது, அப்படி இல்லைன்னா அது இறந்துருது. ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வர்றதுக்கான ரீசன்ஸ் வந்துட்டு ரெண்டு. ஒன்று வந்துட்டு ஜெனட்டிக் ரீசன்ஸா இருக்கலாம். ஓகே, தென் செகண்ட் திங் இஸ் என்விரான்மெண்டல் காஸ். ஓகே, ஸோ என்விரான்மெண்டல் காசும் ஒன்று. ஸோ ஜெனட்டிக்ஸ்ன்றப்ப நம்மளோட ஜீன்ஸு, என்விரான்மெண்ட்ன்றப்போ பொல்யூஷன் ரீசன்ஸாக இருக்கலாம். ஓகே, ரைட். தென் கெமிக்கல்ஸ், பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதும் நம்மளுக்கு வந்துட்டு இந்த டிசார்டர் வந்துட்டு காஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுவும் பர்டிகுலர் இந்த டிசீஸ் எப்படி நடக்குது அப்படின்னா, இப்போ இந்த நியூரான்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த நியூரான்ஸ் வந்துட்டு ஸ்பெசிஃபிக் பார்ட் வந்துட்டு இறந்துருது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதனால அந்த நியூரான்ஸோடைய ஆக்டிவேஷன் ஸ்டாப் ஆகுது. அப்போ அந்த நியூரான்ஸ் ஆக்டிவா இல்லைன்னா என்ன ஆகுது? ஓகே, இந்த நியூரான்ஸ் நார்மலா இருந்துச்சு அப்படின்னா இட் வில் ப்ரொடியூஸ் டோபமின். ஓகே, இப்போ என்ன ஆயிடுது, இந்த டோபமின் தான் வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுது ப்ரொடக்ஷன். ஸோ டோபமின் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் டிரான்ஸ்மிட் த சிக்னல்ஸ். எங்க இருந்து? பிரெயின்ல இருந்து நம்மளுடைய பாடியில இருக்கிற மசில்ஸ் எல்லாத்தையும் ஸ்மூத்தா ஃபங்க்ஷனிங் ஆகிறதுக்கான சிக்னல்ஸை பாஸ் பண்றது யாருன்னா டோபமின். அப்ப டோபமின் வந்துட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு இல்லாம போறதுனால ஸ்மூத்தான கோஆர்டினேட்டட் மசில் மூவ்மெண்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு நடக்காது. ஓகே, ரைட். ஸோ மேக்ஸிமம் டிசீஸோடைய மேஜர் சிம்டம் என்ன அப்படின்னா அந்த நடுக்கம் ஜாஸ்தியா இருக்கிறது. ஓகே, யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 50-60s ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு தான் மேக்ஸிமம் இது வந்துட்டு ஆன்செட் ஆகிற ஏஜே அது 50-60s தான். ஓகே, தேர் இஸ் நோ கியூர் ஃபார் திஸ். ஓகே, மேபி லைக் சர்ஜரிஸ் பண்றாங்க அப்படின்னா டீப் பிரைன் ஸ்டிமுலேஷன், எப்படி நம்மளுக்கு ஹார்ட்ல பேஸ் மேக்கர் வச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிரைன் பேஸ் மேக்கர்னு வச்சுப்போமே தான். ஓகே, இட் வில் கிவ் எலக்ட்ரிக் சிக்னல்ஸ். எனது சிக்னல் தானே இம்பேர் ஆகுது நம்மளுக்கு. ஸோ எலக்ட்ரிக் ஸ்டிமுலேஷன்ஸ் கொடுக்கறது மூலமா கொஞ்சம் அவங்களுக்கு வந்துட்டு ப்ரொலாங் பண்ண முடியும், அதை அவ்வளோதான். ஓகே, தென் அதே மாதிரி டோபமின் ரெப்ளனிஷிங் மெடிகேஷன்ஸ். ஓகே, ஸோ டோபமின் லெவோடோபா. ஸோ இந்த மாதிரி மெடிசின்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கலாம். பட் இட்ஸ் நாட் அ கியூர். ஓகே, கொஞ்சம் நாளைக்கு அவங்கள தக்க வச்சுக்கும், அவ்வளோதான். ரைட். நெக்ஸ்ட் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ட்ரிமர்ஸ், நம்ம சொன்ன மாதிரி நடுக்கம். ஓகே, நல்லா அப்படி அதாவது ரெஸ்ட்ல இருக்க கை அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டேஜ் ஏறினா தான் நம்மளுக்கு பயம் வந்து நடுக்கமாகி கையெல்லாம் நடுக்கும். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு எப்பயுமே எப்படி இருக்கும், லைக் ரெஸ்ட்ல இருக்கிறப்பெல்லாம் ஹேண்ட்ஸ் ஷேக்ஸ் எல்லாம் வந்துட்டு நடக்கும் அவங்களுக்கு. ஓகே, ஸோ அது வந்துட்டு ட்ரிமர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பிராடிகினேசியா மீன்ஸ் ஸ்லோனஸ், மசில் மூவ்மெண்ட் ஆகட்டும். எவ்ரிடே ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த ஆக்டிவிட்டிஸ்க்கு மசில் மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கறதே அவங்களுக்கு எப்படி இருக்கும், கஷ்டமா இருக்கும், ரொம்ப ஸ்லோவா, அதுவே டிஃபிகல்ட் டாஸ்கா வந்துட்டு மாறிடும். ஓகே, ஸோ ஸ்லோனஸ். தென் ரிஜிடிட்டி, ஸோ மூவ்மெண்ட் பண்றது ஃபிளெக்சிபிலிட்டிலாம் இல்லாம ரொம்ப ரிஜிடா வந்துட்டு அவங்களுடைய போன்ஸ் மாறுறது, மசில் மூவ்மெண்ட்டுமே வந்துட்டு கஷ்டமாயிடுறது. ஸோ இட் வில் லீட்ஸ் டு பெயின். ஓகே, ரைட். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு சைன்ஸ் ஆஃப் பர்கின்சன்ஸ். ஓகே, அது போக அதர் டிஸ்டர்பன்சஸ், பாடி மூவ்மெண்ட் இல்லாம அதர் டிஸ்டர்பன்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லைக் ஸ்லீப்ல இஷ்யூஸ் வர்றது, டைஜஸ்டிவ் இஷ்யூ, தென் காக்னெட்டிக் சேலஞ்சஸ் லைக் நம்மளுக்கு ஹெலுசினேஷன்ஸ் கூட சம்டைம்ஸ் அவங்களுக்கு வரும். ஓகே, தென் லாஸ்டா பாத்தீங்கன்னா லாஸ் ஆஃப் ஸ்மெல். ஓகே, அனோஸ்மியா அப்படின்னா லாஸ் ஆஃப் ஸ்மெல். ரைட். ஸோ இப்போ இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் ஸோ 1 lakh அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 15 to 43 people வந்துட்டு தே கெட்டிங் அஃபெக்டட் பை திஸ் பர்கின்சன்ஸ். ஓகே, லைக் இன்னும் ஒரு 5 yearsலேயே வந்துட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் பர்கின்சன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட்டாக கூட இந்தியா வரலாம் அப்படின்றதுக்கான சான்சஸும் இருக்கு. ஓகேங்களா? ரைட். அப்புறம் இந்தியாவில் வரக்கூடிய பர்கின்சன்ஸ்ல ரொம்ப நோட்டபிளான விஷயம் என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கேசஸ்ல 40% 45% எல்லாமே இயர்லி ஆன்செட். ஓகே, அது என்ன சொல்றாங்க, யங் ஆன்செட்
பர்கின்சன்ஸ் டிசீஸ். நம்ம என்ன சொன்னோம், லைக் பர்கின்சன்ஸ் உடைய சயின்ஸ் ஏஜ் எப்போ வரும் நம்மளுக்கு 50ஸ்க்கு மேலதான் சொல்லியிருந்தோம், ரைட். பட் இதுல வந்து 22 to 49 ஏஜ்குள்ளேயே வருது அப்படின்னா, ரைட். ஸோ இது வந்துட்டு பர்கின்சன்ஸ், அதாவது யங் ஏஜ்ல வரக்கூடிய பர்கின்சன்ஸ். அது வந்துட்டு இந்தியாவில் இருக்கிறது ஜாஸ்தியா இருக்கு கேசஸ். ஓகே, ஸோ தட் இஸ் நோட்டபிள். ஸோ இது எதனால அப்படின்னா சேம் ஜெனட்டிக் ரீசன்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ நிறைய ரீசன்ஸுக்கு என்விரான்மெண்ட் தான் காரணம். அதுலேயும் முக்கியமா ஏர் பொல்யூஷன். ஓகே, ஏர் பொல்யூஷன், தென் பெஸ்டிசைட்ஸ் யூசேஜ். நம்மளோட ஃபுட்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெஸ்டிசைட் கண்டென்ட்ஸ். ஓகேவா, ரைட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பர்கின்சன்ஸ்க்கான காரணமா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் லெபனான். ஸோ வை இட் இஸ் இன் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ பிரசிடென்ட் ட்ரம்ப் அனௌன்ஸ்ட் 10-day சீஸ்ஃபயர். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி ஈரானுக்கும் இவங்களுக்கும் ஒரு சீஸ்ஃபயர் வந்து திரும்ப அதுக்கப்புறம் யூஎஸ் பிளாக்கேடுன்னு சொல்லிட்டு பிளான் வந்துட்டு அவங்க வச்சிருக்கிறாங்க. அடுத்து ஈரான் வந்துட்டு என்ன பண்ண போறாங்கன்னு எல்லாருமே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸோ அது வந்துட்டு தனியா இன்னொரு இஷ்யூ வந்துட்டு ரிமைனிங் கண்டினியூவேஷனா வந்துட்டு திரும்ப ஒரு நாள் பார்ப்போம். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் உள்ள பிரச்சனை. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் உள்ள பிரச்சனை. ஸோ அதுல வந்துட்டு சீஸ்ஃபயர் வந்துட்டு பிரசிடென்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு, ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா, ரைட். ஓகே, ஸோ இப்போ இவங்களுக்குள்ள இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இஸ்ரேல் இருக்கு, மேலே லெபனான் இருக்கு. ஓகேவா, ரைட். ஸோ இப்போ லெபனான்ல இருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் சதர்ன் லெபனான்ல ஒரு ரிவர் ஓடுது. அந்த ரிவருக்கு பேரு லிட்டானி ரிவர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அது எங்க இருக்கு அந்த ரிவர்? லெபனான்குள்ள இருக்கு நம்மளுக்கு. ஓகே, ஸோ இஸ்ரேலோட பார்டர்ல இல்ல, லெபனான்குள்ள இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, இஸ்ரேலுக்கு வந்துட்டு இந்த லிட்டானி ரிவர் வரைக்கும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை வந்துட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறது எண்ணம். ஸோ அது எதுக்காக அப்படின்னா, இந்த ஏரியாவில் எங்கேயுமே வந்துட்டு ஹெசிபுல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். ஓகே, ஸோ ஹெசிபுல்லாலாம் நம்ம என்னது லைக் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ். ஓகே, ஸோ இவங்க வந்துட்டு இருக்கக்கூடாது. அப்பனா தான் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களால இஸ்ரேல் கூட ராக்கெட் லான்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறது அவங்களோட எய்ம். ஓகேவா, ரைட். இப்போ இப்போதைக்கு இது போதும். ஓகே, ஸோ இதனால இந்த மாதிரி இஷ்யூஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் வரதுனால சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் நியூஸ்ல இருக்கிறது. இஷ்யூ என்னன்னு டீட்டெயில்டாக அடுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அதோடைய ஸ்ட்ரக்சர், ஸோ எப்படி நம்மளுக்கு வந்துட்டு இந்த லெபனான் இருக்கு, ஜியாகிரபிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல எல்லாத்தையும் பார்த்துடணும். ஸோ இந்த ரீஜன் இருக்கு இல்லையா, இந்த ரீஜனை நம்ம வந்துட்டு லெவன்ட் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். லெவன்ட். ஓகே, லெவன்ட் மீன்ஸ் ரைசிங் சன் வந்துட்டு நம்மளுக்கு ஈஸ்ட் சைடு ரைஸ் ஆகுது இல்லையா, இப்போ இந்த சைட்ல இருக்க. ஸோ இங்க இருந்து யார் பேர் வச்சிருப்பாங்க? ஆப்வியஸா யாருக்கு வந்துட்டு வெஸ்ட்ல இருந்தாங்களோ அவங்க தான் அதுக்கு பேர் வச்சிருப்பாங்க, ரைட்டா. ஸோ வெஸ்டர்ன் நேஷன்ஸ் வந்துட்டு இந்த ரீஜனுக்கு வந்துட்டு ரைசிங் சன் இருக்கிறதுனால, ஈஸ்ட் டைரக்ஷன்றதுனால ரைசிங் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் ரைசிங் சன் அப்படின்ற பேசிஸ்ல லெவன்ட் அப்படின்ட்டு அதுக்கு பேர் வச்சிருப்பாங்க. லெவன்டே அப்படின்னு இட்டாலியன்ல சொல்லுவாங்க. அதுல இருந்து வந்த நேம் தான் இந்த லெவன்ட். ஓகே, ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெடிட்டரேனியனை கிட்ட இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ். ஓகேங்களா, ஸோ இது எப்படி இருக்கு நம்மளுக்கு ஆக்சுவலி? ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு லைக் ஆப்பிரிக்கா, ரைட். ஸோ இது வந்துட்டு சென்ட்ரல் ஏஷியா, அப்படியே மேலே அந்த சைட் போனோம்னா யூரோப். ஓகே, ஸோ இட் இஸ் ஆக்டிங் அஸ் அ கனெக்டிங் பிரிட்ஜ் பிட்வீன் ஆப்பிரிக்கா அண்ட் யூரோப். ஓகேங்களா, அதே மாதிரி லேண்ட் பிரிட்ஜ் பிட்வீன் ஆப்பிரிக்கா அண்ட் யூரோப், ஆப்பிரிக்கா அண்ட் ஏஷியா, அட் த சேம் டைம் ஏஷியா அண்ட் யூரோப். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு பிரிட்ஜ் மாதிரி இந்த ஏரியா வந்துட்டு நம்மளுக்கு இருக்கு. ஓகே, அது போக இதோடைய சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த லேண்ட்ல தான் நம்மளுக்கு வந்துட்டு நிறைய லைக் பர்த் ஆஃப் ஆல் 3 ரிலீஜன்ஸ். ஓகேங்களா, ஜுடாயிசம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், இதெல்லாம் பார்ன் ஆனது இந்த இடத்துல தான். தென் கிராடல் ஆஃப் சிவிலைசேஷன். ஓகே, ஸோ சிவிலைசேஷன்ஸ் பார்ன் ஆனதும் இந்த இடத்துல தான். ஓகேங்களா, ஸோ அதனால இந்த ரீஜன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதனால இதுக்கு பேர் வந்துட்டு லெவன்ட் அப்படின்னு சொல்றோம். அது போக இதோட கான்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, லைக் ஃபெனடிக்ஸ் சவுண்ட் வச்சு, ஓகேங்களா, ஆல்பபெட்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இவங்க தான் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஃபினீஷியன்ஸ் சொல்றோம் இல்லையா, இந்த ஃபினீஷியன்ஸ் கிரியேட் பண்ணதான் அந்த ஃபினீஷியன் ஆல்பபெட். அந்த ஃபினீஷியன் ஆல்பபெட்ல இருந்து தான் நம்மளுக்கு லாட்டின், கிரீக் இது எல்லாமே பார்ன் ஆச்சு. ஓகே, ஸோ அதோடைய ஸ்டார்டிங் எங்க அப்படின்னா இந்த ரீஜன் தான், ரைட். ஸோ இதுல என்னென்ன கண்ட்ரீஸ் எல்லாம் வருது அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் ஓகே, பட் கண்ட்ரீஸ் என்னென்னன்றது முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் இட் இஸ் பார்டர்ட் பை சவுதி, ஈராக், டர்க்கி, அதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த சைட் வந்துட்டு மெடிட்டரேனியன் சி. ஓகே, என்னென்ன கண்ட்ரீஸ்? ஈஜிப்ட், சம்டைம்ஸ் இந்த ரீஜனே சேர்த்துப்பாங்க, சினாய் பெனின்சுலாவே சேர்த்துப்பாங்க, ரைட். ஓகே, ஸோ இப்போ மேஜரான கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சிரியா, ஜோர்டன், இஸ்ரேல், லெபனான், பாலஸ்தீன், சைப்ரஸ். ஓகே,
சம்டைம்ஸ் லிட்டில் பிட் பார்ட் ஆஃப் டர்க்கி அண்ட் திஸ் சினாய் பெனின்சுலா, ஈஜிப்ட்லயும் கொஞ்சோண்டு. அதெல்லாம் இதுக்குள்ளதான் இருக்குது, இஸ்ரேலுக்குள்ளதான் இருக்குது நம்மளுக்கு. ஓகேவா, ரைட்? ஓகே, ஸோ அதில் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்குறாங்க இமேஜ். ஆக்சுவலா இஸ்ரேலுக்குள்ள தான் பாலஸ்தீன் கம்ப்ளீட்டா இருக்கு. ஓகே, வெஸ்ட் பேங்க் காசான்றது வந்துட்டு நம்மளுக்கு இஸ்ரேல் கூட கம்ப்ளீட்டா இருக்கிறது. ஓகேங்களா, ரைட்? ஆனா பாலஸ்தீனியன்ஸ் தான் அங்க இருக்கிறாங்க. டாமினேட் பண்றது யாரு? அவங்க. பாலஸ்தீன்ன்றது தனியான ஒரு ஸ்டேட்டா இப்போதைக்கு நம்மளுக்கு கிடையாது, இஸ்ரேலுன்றதான் இருக்கு. ஓகேவா, ரைட்? ஸோ இப்போ இது எல்லாமே என்னது நம்மளுக்கு இந்த லெவன்த் ரீஜன் அப்படின்றதுக்குள்ள வருது. இப்போ நம்ம கண்ட்ரீஸா பார்க்கல, ரீஜனா பார்க்கறதுனால நம்ம சொல்றோம். ஓகே, அப்படி பார்த்தா சைப்ரஸ்ன்றது தனி நாடு கிடையாது. ஓகேங்களா, ரைட்? ஓகே, லெபனான். ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் சாவரின் ஸ்டேட்ஸ். ஓகே, தென் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா கேரளாவோட 1/3 சைஸ் தான் இந்த கண்ட்ரியே நம்மளுக்கு டோட்டலாகவே இருக்கும். ஓகே, தென் இதில் லெபனான் மவுண்டைன்ஸ், ஆன்டி லெபனான் மவுண்டைன்ஸ், 2 மவுண்டைன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ மவுண்டைன்ஸ், ஆன்டி லெபனான் மவுண்டைன்ஸ், லெபனான் மவுண்டைன்ஸ், தென் பெக்கா வேலி. ஓகே, ஸோ சரௌண்டட் பை லெபனானுக்கு மட்டும் சரௌண்டட் பைன்னு பார்த்தோம்னா இந்த சைடு வந்துட்டு இஸ்ரேல் இருக்கு, இந்த சைடு சிரியா இருக்கு, இந்த சைடு மெடிட்டரேனியன் சி. ஓகே, ஸோ நார்த்து அண்ட் ஈஸ்ட் 2 சைடு சிரியா, சவுத்தில் பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல், வெஸ்ட் சைடில் மெடிட்டரேனியன் சி. ஓகே, ரைட்? தென் இதோடைய வேற அதர் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சிடார்ஸ் ஆஃப் லெபனான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ சிடார் வுட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். இது வந்துட்டு ஹை ஆல்டிடியூட்ல வந்துட்டு வளரக்கூடியது. ஓகேங்களா, இந்த சிடார் வந்துட்டு லைக் இவங்களுடைய நேஷனல் எம்பளம், லெபனானோட நேஷனல் எம்பளாவே இந்த சிடார் இருக்கு. ஓகே, தென் அது போக இந்த சிடாருடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ், தென் ஷிப் பில்டிங், இதுக்கெல்லாம் அதுக்குமே இந்த சிடாரை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் ஜெருசலேம்ல இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள்ல கூட சிடார் வுட் வச்சு கட்டினதா வந்துட்டு சொல்றாங்க. ரைட்? ஓகே, தென் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஜியாகிரபிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல கம்ப்ளீட் மெடிட்டரேனியன் கிளைமேட். ஓகே, ஸோ மெடிட்டரேனியன் கிளைமேட்னா என்னது? ஹாட் ட்ரை சம்மர்ஸ், கூல் வெட் விண்டர்ஸ். ஓகே, ஸோ சம்மர் வந்துட்டு இன்னும் ட்ரையா ஹாட்டா இருக்கிறது, வின்டர் அப்படின்னா ரொம்ப வெட்டாவும் ரெய்னியாவும் இருக்கிறது. ஓகே, அந்த மாதிரி இருக்கிறது. இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? சவுத் ஸ்டேட்ஸ்ல ஃபுல்லாக வின்டர் டைம் எப்படி இருக்கும்? ரெய்னி வின்டரா இருக்கும். ஆனால் அட் த சேம் டைம் அதே வின்டரேவும் டிசம்பர் மந்த்து அதே வின்டர் நீங்க தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா ரெய்னியா இருக்கு. அதே வின்டர் நார்த் சைடில் பாருங்க, டிசம்பர் மாதம் பயங்கர கூலிங்காக தான் இருக்கும், ட்ரையாக தான் இருக்கும் உங்களுக்கு, நம்ம அளவுக்கு வெட்டா இருக்காது. ஓகே, ஸோ இவங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்மளுக்கு இருக்கிற மாதிரி வெட் ட்ரை, வெட் கூல் வின்டர்ஸ், ஹாட் ட்ரை சம்மர்ஸாக இருக்கும். ஓகே, தென் அது போக அதர் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இந்தியாவுக்கும் நம்மளுக்கும் அவங்களுக்கும் உள்ள ஓகே ஸோ கனெக்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா இங்கே வந்துட்டு அதிகமான கண்டினியூஸ்லி இன்ஹாபிட்டட் சிட்டிஸ். ஓகே, ஸோ ரொம்ப ஏர்லி பீரியட்ல சிவிலைசேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆன இடம்னு சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ அந்த பீரியட்ல இருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூஸ் லிவிங் ஹேபிடேட்ஸாக வந்துட்டு நம்மளுக்கு சில சிட்டிஸ்லாம் இருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு வேர்ல்டில் வந்துட்டு நம்ம இந்தியாவில் கண்டினியூஸாக லிவிங்ல இருக்கக்கூடிய சிட்டிஸ்ல வந்துட்டு காசி சொல்லலாம். ஓகேங்களா, வாரணாசி, இதெல்லாம் வந்துட்டு பல வருஷமா லைக் ஏன்ஷியன்ட் பீரியட்ல இருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூஸா அந்த சிட்டி வந்துட்டு லைவ்லயே இருக்கு. ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் லெபனான் கெயின்ட் இண்டிபெண்டன்ஸ் 1943, வேர்ல்டு வார் இஷ்யூஸ் எல்லாத்துக்கும் அப்புறம். ஓகேங்களா, ஸோ 1943ல அது வந்துட்டு நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் வாங்குது. ஸோ இந்தியா எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஷிப் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்னா 1954ல எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஓகே, ஸோ இது வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே சிவில் வார்லாம் நடக்கும் லெபனான்ல. ஓகே, ஸோ சிவில் வார் நடந்தது அப்புறம் அந்த ஒரு 25 இயர்ஸ் 1975ல 1990 வரைக்கும் சிவில் வார்லாம் நடக்கும். ஈவன் அந்த பீரியட்லையுமே நம்மளோட எம்பசி எல்லாம் க்ளோஸ் பண்ணாம கண்டினியூஸா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் உள்ள பார்டரை வந்துட்டு இட் இஸ் டேர்ம்ட் அஸ் ப்ளூ லைன். ஓகே, டேர்ம்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஓகே, ப்ளூ லைன். ஓகே, ஸோ இந்த ப்ளூ லைன்ல வந்துட்டு யூஎன் ஃபோர்ஸ்ல இந்தியாவுடைய பெட்டாலியனும் இருக்கு. ஓகே ஓகே, ரைட். தென் அது போக எக்ஸ்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபார்மசூட்டிக்கல்ஸ், மெஷினரி, டெக்ஸ்டைல்ஸ், கெமிக்கல்ஸ், ஃபுட் இதெல்லாமே அனுப்புறோம். அதே மாதிரி அங்கிருந்து நம்ம இம்போர்ட் பண்றதுல மேஜரா இருக்கிறது வந்துட்டு மெட்டல்ஸ் தான், பேஸ் மெட்டல்ஸ் மட்டும் தான் அவங்ககிட்ட வாங்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் லெபனான் இஸ் பார்ட் ஆஃப் இந்தியாஸ் ஐடிஇசி. ஸோ இட்ஸ் அ ப்ரோக்ராம். ஓகே, இந்தியன் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன் ப்ரோக்ராம் 1964ல வந்துட்டு கொண்டு வந்தது. நிறைய கண்ட்ரிஸ் இதில் இன்வால்வ்டு, அதில் லெபனானும் ஒன்று. ஓகே,
ஸோ என்ன பண்ணுவாங்க பேசிக்காக இதில் அப்படின்னா ட்ரைனிங் கொடுக்கறது. ஓகே, ஸோ டெக்னிக்கல் ஃபீல்டில் வந்துட்டு அவங்களுக்கு இங்கே வர வச்சு ஸ்டடி டூர் கொண்டு போகிறது, தென் ட்ரைனிங் தர்றது. ஓகே, இந்த மாதிரியான விஷயம்லாம் இந்த ஐடிசி கீழே வந்துட்டு பண்ணுவாங்க. தென் நேஷனல்ஸ்ன்னு பார்த்தோம்னா டயஸ்போரா, இந்தியன் டயஸ்போரா அரௌண்ட் 2000 to 2500 தாங்க, கம்மி தான். ஓகே ரைட். நெக்ஸ்ட் அங்கே சிவில் வார் 2006 பார்த்தீங்க அப்படின்னா அகைன் அங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்குது, நாட் சிவில் வார், கான்ஃப்ளிக்ட் நடக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய அலாங் வித் ஸ்ரீலங்கா அவங்களோட நேஷனல்ஸ் எல்லாரையுமே அங்கேருந்து இங்கே ஈஸ்ட் ஏஷியாக்குள்ள இருக்கிறவங்கள வந்துட்டு கொண்டு வர்றதுக்கு நமக்கு ஏற்படுத்தின ஆப்ரேஷன் பேர் தான் என்னது, ஆப்ரேஷன் சுகுன், டன் பை இந்தியன் நேவி. ஓகே, மீட்டு கொண்டு வந்தோம், ரெஸ்கியூ ஆப்ரேஷன். 2006 என்ன கிரைசிஸ் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, ரைட். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு லெபனான் இருக்கு, இந்த சைடு வந்துட்டு இஸ்ரேல் இருக்கு. ஓகே, ஸோ இஸ்ரேல் லெபனான், இஸ்ரேல் லெபனான். ஸோ இந்த 2006 என்ன ஆகுது அப்படின்னா ஹெசிபுல்லா வந்துட்டு இஸ்ரேலை வந்துட்டு ரைட் பண்ணி உள்ள வராங்க, அவங்க பார்டரை கிராஸ் பண்ணி வராங்க. ஸோ பார்டரை கிராஸ் பண்ணி வந்து இங்க அஸ் யூஸ்வல் ஓகே இங்க இருந்து என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேல்ல இருந்து ஒரு 2 மெம்பர்ஸை வந்துட்டு இஸ்ரேலைட்ஸை கடத்திட்டு போயிடுவாங்க. ஓகே, ஸோ பார்கெனிங் சிப்பா எப்படி இப்போ ஸ்டார்டிங் இப்போ எப்படி வார் ஸ்டார்ட் ஆச்சோ அதே மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ ராக்கெட் விடுறது, அப்புறம் யாரையா பிடிச்சிட்டு போறது, ஹாஸ்டேஜா வைக்கிறது, சேம் திங். ஓகே, ஸோ மீன்ஸ் இப்போ நடந்துட்டு இருக்கிற இஷ்யூ வந்துட்டு எப்பயுமே நடந்துட்டே இருக்கிறதாங்க. புதுசா இப்போ ஒன்றும் லைக் ஈரான்ல இஸ்ரேல்ல வந்துட்டு புதுசா வார் நடக்குதுலாம் கிடையாது, எப்பயுமே இந்த மாதிரி நடந்துட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ லெபனான் கூட உங்களுக்கு பிரச்சனை தான். ஸோ இந்த மாதிரி இப்போ ஹெசிபுல்லா உள்ள வந்து ரைட் பண்ணதுனால இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஆக்ட் ஆஃப் வார். ஓகேங்களா, ஸோ ஹெசிபுல்லா வந்துட்டு லெபனான் கவர்மெண்ட்ல ஒரு பார்ட்டா இருந்ததுனால அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதை வந்துட்டு ஆக்ட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் என்ன பண்றாங்க, அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெய்ரூட்டோட, அதாவது கேபிட்டல் பெய்ரூட், லெபனானோட கேபிட்டல், ஏர்போர்ட் அட்டாக் பண்ணது, இது எல்லாமே பண்ணாங்க. ஓகே, ஸோ அதனால அது பெரிய வாரா வந்துட்டு நம்மளுக்கு மாறிடுச்சு. அந்த டைம்ல அதுக்கப்புறமா யூஎன் ரெசல்யூஷன் கொண்டு வந்து 1701 யூஎன் ரெசல்யூஷன் கொண்டு வந்து பஃபர் ஜோன் வந்துட்டு அறிவிக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ப்ளூ லைன் சொல்றோம் இல்லையா, இந்த ப்ளூ லைன்ல வந்துட்டு இஸ்ரேலோடைய ஃபோர்ஸஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, இஸ்ரேலுக்கு வந்துட்டு என்னது, அந்த லிட்டானி ரிவர் சொன்னோம் இல்லையா, அந்த ரிவர் வரைக்குமே ஹெசிபுல்லாவுடைய ஆக்குபேஷன் இருக்கக்கூடாது. இங்க இருக்கு லிட்டானி ரிவர், இந்த ரிவர் வரைக்குமே இவங்க யாருமே இருக்கக்கூடாது, ஹெசிபுல்லா யாருமே இருக்கக்கூடாதுன்றது இவங்களோட முடிவா வந்துட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் 131st கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். ஸோ நேற்றுக்கு நியூஸ்ல எல்லாத்துலயும் வந்திருக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இப்போ ஏன் why it isn't used அப்படின்னா இட் காட் டிஃபீட்டட். ஓகே, ஸோ it couldn't pass. ஓகே, எஸ்டர்டே தான் பாஸ் பண்றாங்க, பட் இந்த பில்லால என்ன பண்ண முடியல, பாஸ் பண்ண முடியல. ஓகே, ஸோ இந்த கவர்மெண்ட் கரண்ட் கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து கொண்டு வந்த ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் பண்ண முடியாம போனது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், அதாவது இப்ப இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம். ஓகே ரைட், அதான் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் நிறைய தடவை ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ இந்த தடவை இவங்க ரூலிங் வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து. ஓகேங்களா ரைட். தென் அது போக எதனால வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிருது அப்படின்னு பார்த்தோம்னா பிகாஸ் இட் couldn't get 2/3 மெஜாரிட்டி. ஸோ as we see it's a constitutional amendment bill, so it needs special majority, ரைட்டா? ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டியை பாஸ் பண்ண முடியாம போனதுனால it got defeated. ஓகே, ஸோ the aim of the bill அப்படின்னு பார்த்தோம்னா it is towards expansion of the Lok Sabha and implement women's reservation in நரிசக்தி வந்தன் ஆதீனியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரைட்? ஸோ அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா 33% கோட்டா ஃபார் விமன் இன் பார்லிமெண்ட். ஓகே ரைட், ஸோ டு இம்ப்ரூவ் ஜெண்டர் ஈக்வாலிட்டி இன் கவர்னன்ஸ், அதுக்காக நம்ம கொண்டு வந்தது. ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு என்ன பண்ண முடியல, இப்போ இது ரெண்டுமே வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது. இப்போ இந்த பில்லு வந்துட்டு ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டாங்க 2023 கொண்டு வந்தது. ஓகேவா, அது தனி அமெண்ட்மெண்ட், அது கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, பட் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது இல்லையா, அந்த இம்ப்ளிமெண்டேஷன் இப்போ எடுக்கக்கூடிய இந்த டீலிமிட்டேஷனோடைய ஜாயின் ஆகி இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அது என்னன்றதை டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ எப்படி இது எல்லாமே வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது அதையும். ஸோ இப்போ இந்த பில்லில் நம்மளுக்கு 2 விஷயம் இருக்கு. ஸோ இவங்க எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா இட்ஸ் a ட்ரிபிள் பேக்கேஜ் பில். மீன்ஸ் ஒன்னோடு ஒன்று கனெக்டடா இருக்கு 3 பில்லு. ஓகேங்களா, ஸோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லு, அதுல வந்துட்டு டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைக்கிறது ரிலேட்டடா ஒரு பில்லும் இருக்கு, அது போக விமன் ரிசர்வேஷன் அது உள்ள இருக்கு, அதுவும் இல்லாம யூனியன் டெரிட்டரிஸ்க்கு இதை எக்ஸ்பேண்ட் பண்றது. ஓகே, 3 பில்லா வந்துட்டு இதை ட்ரிபிள் பேக்கேஜா கொண்டு வராங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னது 131st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேங்களா, ஸோ அமெண்ட்மெண்ட் பில்லு.
ஓகேவா? ஸோ இதுல வந்துட்டு நம்மளுக்கு இந்த உமன் ரிசர்வேஷனும் சேர்ந்து ஆட் ஆயிடுது. ஓகேங்களா? அது போக இப்ப இந்த இதுல டீலிமிட்டேஷன் இப்ப இதுல பண்றாங்க இல்லையா, இதுல சேஞ்சஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு பேசியிருப்பாங்க. அந்த எக்ஸ்பேன்ஷன் கொண்டு வரணும்னா நம்மளுக்கு டீலிமிட்டேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதனால அடுத்தது டீலிமிட்டேஷன் ஆக்ட். ஓகேங்களா? ஸோ டீலிமிட்டேஷன் ஆக்ட் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து தேர்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ யூனியன் டெரிட்டரிஸ் லாஸ் அமெண்ட்மெண்ட் பில், சாரி எதுவுமே ஆக்ட் கிடையாது, பில்லு. ஓகே, ஸோ யூனியன் டெரிட்டரிஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026. ஓகே, ஸோ 3 பில்லு வந்துட்டு இதுல இருக்கும். ஸோ அதனாலதான் அதை வந்துட்டு ட்ரிபிள் பேக்கேஜ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த ஒரு பில் வந்துட்டு நம்மளுக்கு டிஃபீட் ஆகவும் ஆட்டோமேட்டிக்கா இந்த 3 பில்லையுமே நம்மளால டோட்டலா வந்துட்டு எதையுமே நிறைவேற்ற முடியாத மாதிரி மாறிடுது. ஓகே ரைட். ஸோ அப்ப என்ன இந்த 131st கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட். So the 131st Constitution Amendment aims to amend 6 articles of the Constitution. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆர்டிகல் நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிகல் 81, ஆர்டிகல் 82, ஆர்டிகல் 334. ஓகே, தென் அதுக்கடுத்து ஆர்டிகல் 170, தென் 7 ஆர்டிகல்ஸ் வருது. ஆர்டிகல் 170, ஆர்டிகல் 330, ஆர்டிகல் 332, சாரி 7, ஆர்டிகல் 170, 330, 332. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸ்பேன்ஷன் கொண்டு வரணுன்றதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா ஸோ ஏன் இந்த எக்ஸ்பேன்ஷன் கொண்டு வரோன்றதெல்லாம் அடுத்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ்ல ஏன் வந்துச்சுன்ற மட்டும் பார்த்துக்கலாம். இது வந்துட்டு ஒன்லி அபவுட் திஸ் 131st கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். ஓகே, ஃபர்ஸ்ட் இட் எய்ம்ஸ் டு அமெண்ட் ஆர்டிகல் 81. இப்போ ஆர்டிகல் 81 எதை பத்தி இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். நம்மளுக்கு வந்து 2 எய்ம். ஒன்னு எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் லோக்சபா சீட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னது, விமனுடைய ரிசர்வேஷன் கொண்டு வருது. ஸோ அப்போ 2 எய்ம் இருக்கு. இது 2 எய்ம் ரிலேட்டடா தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம லோக்சபா சீட்ஸ் உடைய நம்பர் கவுண்டை வந்துட்டு ஜாஸ்தி படுத்தணும் அப்படின்னா அதுக்கு நம்ம அமெண்ட் பண்றது ஆர்டிகல் 81. ஓகே, அடுத்தது 82. இப்போ நம்ம பண்ணணும் அப்படின்னா டீலிமிட்டேஷன் கொண்டு வரணும். கான்ஸ்டிடியூன்சிஸை வந்துட்டு டீலிமிட்டேஷன் பண்ணாதானே அது ரிலேட்டட், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பாப்புலேஷன் டீலிமிட்டேஷன் பண்ணாதான் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு சீட்ஸ் அலோகேட் பண்ண முடியும். ஓகே, அப்போ டீலிமிட்டேஷனை வந்துட்டு நம்ம பண்றோம். ஓகே, ஸோ ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் சீட்ஸ் ஆஃப்டர் எவ்ரி சென்சஸ். ஓகே, ஸோ திஸ் ப்ரொவைட்ஸ் ஃபார் டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடுவன்சிஸ் ஆஃப்டர் எவ்ரி சென்சஸ். ஓகே, ஆர்டிகல் 82 எது ரிலேட்டட் அப்படின்னா இது ரிலேட்டட். அவ அதையும் நம்ம அமெண்ட் பண்றோம். ஓகே, 2 தான் வந்துட்டு அமெண்ட் பண்றோம். இப்போ என்ன வந்துட்டு எய்ம் இவங்களுக்கு எவ்வளவு சீட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 550ல இருந்து 850 கொண்டு போறது வரைக்கும். 850. அண்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னா டு யூஸ் 2011 சென்சஸ். ஓகே, கரண்டா இப்போ என்ன சென்சஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஃபார் லோக்சபா சீட்ஸ் இட் இஸ் 1971 சென்சஸ். ரைட், ஸோ 2011 சென்சஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்றதுக்காக இந்த 2011 சென்சஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், டீலிமிட்டேஷன் பண்ண போறோம். ஓகே, கான்ஸ்டிடியூன்சிஸை வந்து ரீட்ரா பண்றோம். அதுக்கு நம்ம பேசிஸா யூஸ் பண்ணக்கூடியது எது, இந்த 2011 சென்சஸ். ஓகே, இப்போ ஏற்கனவே 1971 சென்சஸ் மட்டும் தான் இருக்கு. ஓகே ரைட், ஸோ இது 81, 82. இப்போ இந்த நீங்க லோக்சபாவோட சீட்ஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸை வந்துட்டு அதிகப்படுத்தினீங்கன்னா ஆப்வியஸா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட சீட்ஸுமே ஜாஸ்தி ஆயிரும். ஸோ அதுவும் 81 to 122 வந்துட்டு மாற்ற போறோம். 122. ஓகே, ஸோ 170ன்றது என்ன அப்படி, இப்போ இது நம்ம பார்த்தது எல்லாமே எது ரிலேட், இதையும் பார்த்தலாம் அப்படி. ஸோ ஆர்டிகல் 334A. ஸோ இது வந்துட்டு விமன் ரிசர்வேஷனை வந்து போஸ்ட் சென்சஸ்க்கு அப்புறமா, அதாவது என்ன அப்படின்னா அந்த விமன் ரிசர்வேஷன் நம்ம பில் கொண்டு வரோம் இல்லையா, அந்த பில்லு கொண்டு வந்தப்ப வி ஹேட் 2 கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் அடுத்த சென்சஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா டீலிமிட்டேஷன் பண்ணுவோம் இல்லையா, அந்த பேசிஸ்ல தான் இந்த விமன் ரிசர்வேஷனை வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அந்த கண்டிஷன் வந்துட்டு அதுல இருக்கு. அப்ப சென்சஸ் ஃபர்ஸ்ட் நடக்கணும், டீலிமிட்டேஷன் நடக்கணும். இது ரெண்டும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரிசர்வேஷன் கொடுக்க முடியும். ரைட்டா? ஸோ கரண்டான இப்ப இருக்கிற சீட்ஸுக்கு உடனே அப்ளை பண்ண முடியாது அதை. ஓகேங்களா? அதுதான் அதுல இருக்கக்கூடிய இஷ்யூ. அப்படி பண்ணணும் அப்படின்னா இப்ப நம்மளுக்கு அதை அப்ளை பண்றதுக்கு 31 ஆயிரும். ஓகேங்களா? 2031 ஆயிரும். ஓகே,
ஸோ ரொம்ப டிலே ஆகுது இல்லையா பீரியட், இல்லை சம்டைம் லைக் இட் வில் டேக் வெரி லாங் டைம். ஓகே, ஸோ அந்த எப்படி ஒரு 6 இயர்ஸ் குறைஞ்சு நம்மளுக்கு அது கண்டிப்பாக நடக்காதுன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இந்த உமன் ரிசர்வேஷன் சொல்கிறோம் இல்லையா, இந்த போஸ்ட் சென்சஸ்ல இருந்து டீலிமிட்டேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த இதில் இருந்து நம்ம அதை பிரித்து விட்றோம். ஓகேவா, பிரித்து விட்டுட்டு இப்போ இந்த 2011 சென்சஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இது கூடயே இந்த உமன் ரிசர்வேஷனை ஆட் பண்ணிருங்க அப்படின்றதுக்காகத்தான் இந்த அமெண்ட்மெண்ட்டை நம்ம கொண்டு வரோம். ஓகேவா, ரைட். ஸோ இந்த விமன் ரிசர்வேஷன் பில் எது ரிலேட்டடா இருக்குது, அப்ளையிங் 33% கோட்டா. ஓகேவா, இப்பயே இதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா 2029ல நம்மளுக்கு ஜெனரல் எலெக்ஷன்ஸ் வரும். அப்ப இப்ப நெக்ஸ்ட் வரக்கூடிய இந்த 2029 ஜெனரல் எலெக்ஷன்ஸ்ல விமன் ரிசர்வேஷனை நம்ம அப்ளை பண்ணிடுவோம். இப்ப பண்ணாங்கன்னா அது அந்த எய்ம் பண்ணி தான் அவங்க கொண்டு வந்தது. ஓகேவா, ரைட். அப்ப 334A1. ஸோ 81 82 ரெண்டுமே இது எல்லாமே ரிலேட்டட் டு லோக்சபா. ஓகேவா, ஸோ இது வந்துட்டு லோக்சபா கம்போசிஷன், 82 வந்துட்டு டீலிமிட்டேஷன், 75 கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், 170ன்றது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்லயும் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு எலெக்ஷன் நடக்க போகுது இல்லையா. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கும் நம்ம டீலிமிட்டேஷன் பண்ணுவோம் இல்லையா, ரைட். நம்மளுக்கு இதுக்கும் ஒரு கான்ஸ்டிடியூன்சிஸ் இருக்கு. இந்த கான்ஸ்டிடியூன்சிஸ்க்கான பேசிஸ் இருக்குல்ல, அதையும் 2011 மாத்துறது. ஓகே, ஏற்கனவே எவ்வளோல இருக்குன்னா 2001 சாரி 1991 2001ல இருக்கு. 71ல அதை அடுத்து பார்ப்போம். ஆமா, ஸ்டேட்டுக்கெல்லாம் 2001 சென்சஸ் படி தான் நம்மளுக்கு டீலிமிட்டேஷன் பண்ணியிருப்போம். ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா, ரைட். ஸோ அதை பார்ப்போம் அடுத்து, ஃபுல்லா பாருங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ ஆர்டிகல் 170ன்றது ஸ்டேட் அசம்பிளியில இருக்கக்கூடிய எலெக்ஷனுக்கான டீலிமிட்டேஷன் ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, கான்ஸ்டிடியூன்சிஸ், அதை வந்துட்டு மாத்துறது. அந்த டீலிமிட்டேஷனுக்கு மாத்துறதுக்கான சென்சஸை வந்துட்டு 2011 மாத்தணுன்றதையும் இதுல இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க. அது போக ஆர்டிகல் 330 அண்ட் 332. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு ரிலேட்டட் டு SC/ST ரிசர்வேஷன் டு லோக்சபா. ஓகேங்களா, ஸோ SC/ST ரிசர்வேஷன் இருக்குல்ல, இப்போ SC சில கான்ஸ்டிடியூன்சிஸ் வந்துட்டு SC கான்ஸ்டிடியூன்சியா மட்டும்தான் இருக்கும். ஸோ அதில் நிற்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்துட்டு SC-ஆவோ ST-ஆவோ மட்டும்தான் இருக்கணும். பட் ஓட் பண்ணுறவங்க எல்லாருமே ஓட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ரிசர்வேஷன் கான்ஸ்டிடியூன்சிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இது நம்பர் ஆஃப் சீட்ஸ் இது எல்லாத்தையுமே இதுபடி இதையும் மாற்றணும் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ அது வந்துட்டு 330ன்றது ரிலேட்டட் டு SC/ST ரிசர்வேஷன் இன் லோக்சபா. அதே ஆர்டிகல் 332 அப்படிங்கிறது SC/ST ரிசர்வேஷன் இன் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகே, அது போக ஆர்டிகல் 334A ரிலேட்டட் டு உமன் ரிசர்வேஷன் இன் லோக்சபா. இது எல்லாத்தையும் என்ன பண்றோம், நம்ம அமெண்ட் பண்றோம். அதுதான் இந்த ஆர்டிகல் 131 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். பரவாயில்ல, பாருங்க. ஓகே, ரைட். ஓகே, இதெல்லாம் புரிஞ்சிருச்சு இல்லையா, ரைட். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு 81 82 75 ஓகே, அதுக்கப்புறமா 170 330 332. ஓகே, இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே ரிலேட்டட் டு லோக்சபா. அது போக 334 நாட் ஜஸ்ட் லோக்சபா, ரிலேட்டட் டு டீலிமிட்டேஷன் அண்ட் சீட்ஸ். ஓகேங்களா, 334ஏங்கிறது உமன் ரிசர்வேஷன் ரிலேட்டடா. ஓகே, ஸோ இதுதான் இந்த பில்லுல இருந்த ப்ரொசீஜர். இப்போ என்ன ஆயிருச்சு, பில்லு வந்துட்டு பாஸ் பண்ண முடியல. ஓகே, ஸோ யூ ஷுட் நீட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டி இன் த சென்ஸ் we need majority of total membership of the house and simple majority of 2/3 of the present and voting. Okay, simple majority கிடையாது, 2/3 of the present and voting. ஸோ இதை தான் அதனால பாஸ் பண்ண முடியல. ஓகே, சிம்பிள் மெஜாரிட்டி தான் இதை இருந்துச்சு. ரைட். ஸோ 352 votes வந்துட்டு நம்மளுக்கு தேவை. எவ்வளோனா 528 இருந்ததுல ப்ரெசென்ட்ல 352 votes நம்மளுக்கு தேவை. பட் இட் ஒன்லி காட் 298. ஓகே, ரைட். ஸோ அதனால ஸோ இந்த பில்லு வந்துட்டு நம்மளுக்கு டிஃபீட் ஆனதுனால we withdraw other 2 bills also. ஓகே, மற்ற 2 பில்லுமே ஆர்டினரி பில், அதாவது அது வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லு கிடையாது. ஓகேங்களா, அந்த 2 பில் என்னது, டீலிமிட்டேஷன் பில்லு, இன்னொன்று யூனியன் டெரிட்டரிஸ் லாஸ் பில். ஸோ யூனியன் டெரிட்டரி லாஸ் பில்லுன்றது வந்துட்டு சேம் திங். இப்போ நம்ம சொல்றோம்ல அந்த லைக் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சீட்ஸ் எல்லாம் சொல்றோம்ல, இப்போ நம்ம என்ன ஆர்டிகல் 170 நம்ம அமெண்ட் பண்றது மூலமா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில இருக்கக்கூடிய சீட்ஸை நம்ம ஆல்டர் பண்றோம். கரெக்டா, அதுக்கு டீலிமிட்டேஷன் கொண்டு வரோம். அதே மாதிரி யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு இல்லையா, அந்த யூனியன் டெரிட்டரிஸ் பண்றதுக்கு தனியா அதுல வந்துட்டு ஆர்டிகல் கிடையாது, அதுக்கு பதிலாக ஒரு லா கொண்டு வரும். ஓகேங்களா, பில்லு கொண்டு வரும். இந்த பில் என்ன பண்ணும், நம்மளுக்கு 3 யூனியன் டெரிட்டரிஸ். ஓகே, ஸோ ஒன்று வந்துட்டு பாண்டிச்சேரி, டெல்லி, ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகே,
ஸோ இந்த 3 யூனியன் டெரிட்டரிஸ்லையுமே இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில வந்துட்டு சேஞ்சஸ் கொண்டு வர்றது. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அதில் மட்டும்தான் இருக்கு. ரைட். ஸோ திஸ் இஸ் அபவுட் த பில். ஓவராலாக அந்த பில்லை பற்றினது. ஸோ கன்சர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வில் சி திஸ். ஸோ ஏன் இந்த 1971 இப்போ 2011க்கு நம்ம கொண்டு வரணும், ரைட்? அதை கொண்டு வரதுல என்ன நம்மளுக்கு பிரச்சனை? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த 1971 சொல்றோம் இல்லையா, இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் 1971 ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம், ரைட்? இப்போ 2026 1971ன்றது எப்ப, ரைட்டா? ரைட். ஸோ இப்போ அதனால 1976 42nd அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஃப்ரீஸை வந்துட்டு கொண்டு வராங்க. ஓகே, என்ன ஃப்ரீஸ் கொண்டு வராங்க? நம்மளுடைய லெஜிஸ்லேட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லைக் லோக்சபா எல்லாத்துலயுமே, ஓகேங்களா? ஸோ அதுல வந்துட்டு எலெக்ஷனுக்கு இப்ப என்ன வந்துட்டு சென்சஸ் இருக்கோ அந்த சென்சஸே நம்ம அப்போ வரை யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு 1976 1971 சென்சஸை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போறோம்னு சொல்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா திரும்பவும் 84th அமெண்ட்மெண்ட் 2001 கொண்டு வராங்க. இப்போ இது 1976, ஓகேங்களா? திரும்பவும் 2001 என்ன சொல்றாங்க 87th அமெண்ட்மெண்ட், சாரி 84th அமெண்ட்மெண்ட். இந்த 84th அமெண்ட்மெண்ட்ல நம்மளுக்கு 1971 இருக்குது இல்லையா, இது அப்படியே நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா ரைட், ஸோ இந்த 84th அமெண்ட்மெண்ட்ல இட் இஸ் எக்ஸ்டெண்டட் டில் 2026. ஓகே, ஸோ இது எல்லாமே எது ரிலேட்டடா பேசிட்டு இருக்கோம்? லோக்சபாக்கு மட்டும், ஓகேங்களா? ஸோ லோக்சபாக்கு ஃபர்ஸ்ட் 1976 1971 ஃபிக்ஸ் பண்றோம். திரும்பவும் 2001 வந்துட்டு என்ன பண்றோம், இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 2026 வரைக்கும் கொண்டு வரும். ஸோ அந்த 1971 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. இப்போ 2026 வந்துருச்சு. அப்ப அதனாலதான் இந்த புதுசா ஒரு பில்ல கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ இது எது ரிலேட்டட்? லோக்சபா ரிலேட்டட் மட்டும். ஓகே, தென் ரைட். ஸோ இந்த 1976 ஃபிக்ஸ் பண்ணது 2000 எக்ஸ்பயர் ஆகுது. அதனாலதான் 2001 திரும்பவும் அதை 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரைட், ஓகே. ஸோ இந்த 84th அமெண்ட்மெண்ட்ல 2026 சொல்லியாச்சு. அப்ப எப்ப பண்ணணும்ன்றத டேட் இருக்கணும் இல்லையா, அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா so next readjustment of seats means delimitation could only happen once the figures for first census taken after 2026 published. ஓகே, இப்பதான் நம்மளுக்கு என்ன இருக்கு, சென்சஸ் டேட்டா வந்துட்டு எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேவா? அது எடுத்து பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ள வந்துட்டு 2031 ஆயிரும். அதுதான் அந்த 2031 கணக்கு. ஓகேங்களா? இப்பதான் சென்சஸ் ஆரம்பிச்சிருக்கோம், 2026 தான் ஆரம்பிச்சிருக்கோம். கம்ப்ளீட்டா எல்லா பப்ளிஷ் ஆகணும் முழுசா. ஓகேங்களா? ரைட். ஸோ எல்லா டேட்டாஸ் எல்லாம் எடுத்து முடிச்சு நீங்க டீலிமிட்டேஷன் லைக் டேட்டாஸ் ஃபுல்லா பப்ளிஷ் பண்றதுக்குள்ள டைம் எடுத்துரும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இவங்களுடைய கெஸ் என்னன்னா 31 பப்ளிஷ் ஆகுன்றது. அதனால இந்த 31 கணக்கு. ஓகேங்களா? ஸோ அட்லீஸ்ட் எப்படி 2-3 years மேலேயாவது ஆகும். ஓகேவா? அதுக்குள்ளே நம்மளுக்கு 2029 இருக்கக்கூடிய எலெக்ஷனுமே முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ அதுவும் ஒரு டிராபேக். அப்போ 2029 எதையுமே நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் சென்சஸ் 2026 அப்புறமா எடுத்து டேட்டா பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ண முடியும், நம்மளால அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரவே முடியும். ஓகேவா? ரைட். ஓகே, இப்போ இதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, நம்ம கொண்டு வந்த பில் இருக்கு இல்லையா, அந்த பில்லில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா such census as parliament may determine. ஓகேவா? இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, 2026க்கு அப்புறமா நம்ம என்ன சென்சஸ் எடுக்கிறோமோ அந்த சென்சஸ் பேசிஸ்ல டீலிமிட்டேஷன் பண்ணணும் 2026க்கு அப்புறம். இந்த டீலிமிட்டேஷன்ல என்ன வருதோ அதை பேஸ் பண்ணி நம்ம லோக்சபால சீட் அலோகேஷன் பண்ணணும். கரெக்டா? அதை தான் இதுல சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2026 சென்சஸ்ன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? அப்போ 2026 சென்சஸ் பேஸில தான் சீட் அலோகேஷன் பண்ணணும். ரைட். ஆனா பார்லிமெண்ட் என்ன சொல்றாங்க, இது எதுல இருக்குது, 84th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இருக்கு. ஓகேவா? ரைட். ஆனா பார்லிமெண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அப்படி கிடையாது, அதுக்கு பதிலா என்ன சென்சஸ்னு பார்லிமெண்ட் டிசைட் பண்ணுதோ அந்த சென்சஸ்ல பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அமெண்ட்மெண்ட் அவங்க பண்ணி எந்த சென்சஸ் பேசிஸ் எடுக்க போறாங்க, 2011 சென்சஸ். ஓகே, ரைட். இது எல்லாமே ரிலேட்டட் டு வாட், லோக்சபா மட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த பீரியட்ல இப்ப 2001 அமெண்ட்மெண்ட் கொண்டு வரோம் இல்லையா, இந்த 2001 அமெண்ட்மெண்ட்ல நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா 1991க்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் மாத்துவோம். ஓகே, ரைட். ஸோ இது வந்து 1991க்கு வந்துட்டு சென்சஸை மாத்துவோம். யாருக்கு? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்க்கு.
42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1976ல பண்றப்போ 1971ல நம்ம வந்துட்டு சென்சஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம், ரைட்டா? அப்ப டீலிமிட்டேஷன் எது பேசிஸ்ல இருக்குது? 1971 சென்சஸ் பேசிஸ்ல பண்றோம். அதுக்கப்புறம் இது யாருக்கு? இதுல ரெண்டுமே இருக்கு, லோக்சபாவும் இருக்கு, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸும் இருக்கு. 2000 அப்புறம் 2001ல என்ன பண்றாங்க? 84th அமெண்ட்மெண்ட்ல 1991க்கு வந்துட்டு இதை மாத்துறாங்க, ஓகேவா? இதை வந்துட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு மட்டும். ஓகே, திரும்பவும் 87th அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதை 2001 சென்சஸுக்கு மாத்திருப்பாங்க. அப்ப இப்ப கரண்டா இருக்கக்கூடிய எலெக்ஷன்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்சஸ் என்னது? 2001 சென்சஸ், ஓகேவா? ரைட். அப்ப லோக்சபாவோட தான் நம்ம ஆல்டர் பண்ணல, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்க்கு மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருந்திருக்கோம். ஓகே, ஸோ அதனால இப்ப இருக்கிறது வந்துட்டு 2001, 1971, அப்புறம் 1991, திரும்பவும் 2001, ரைட்? ஆ 2003ல வந்துட்டு 2001 ராஜ்யசபா அது இல்லை, இது பேசிஸ்ல தான் எல்லாமே, பார்லிமெண்ட் பேசிஸ் தான் எல்லாமே. லோக்சபாக்கு மட்டும் தானே ப்ராப்பரா எலெக்ஷன் நடத்துறோம், ராஜ்யசபா வந்து நம்மளுக்கு இன்டைரக்ட் எலெக்ஷன் இல்லையா? ஸோ அதனால நம்ம எந்த இடத்துலயுமே ராஜ்யசபான்னு சொல்றது கிடையாது. டீலிமிட்டேஷன் எதுக்கு பண்றோம்? டைரக்ட் எலெக்ஷன்ஸ்க்காக தானே, ரைட்? அதனால நம்ம லோக்சபான்னு சொல்றோம். இதை சேஞ்ச் பண்ணாங்கன்னா அதையும் சேஞ்ச் பண்ணிடுவாங்க, பண்ணாம இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அது பேசிஸ்க்காக நம்ம வந்துட்டு லோக்சபான்னு சொல்றது, ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ ஏன் இதை வந்துட்டு பண்ணாங்கன்றது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்த பீரியட்ல வந்துட்டு ஃபேமிலி பிளானிங் வந்துட்டு ஜாஸ்தியா சவுத் ஸ்டேட்ஸ் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதனால நார்த் என்ன ஆயிருது? பாப்புலேஷன் பூம் ஆயிருது, சவுத்ல பாப்புலேஷன் குறைஞ்சிருது. ஓகே, ஸோ அப்ப பாப்புலேஷன் பேசிஸை வச்சு மட்டுமே நம்ம டீலிமிட்டேஷன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நார்த் ஸ்டேட்ஸுக்கு வந்து அட்வான்டேஜ் ஆயிரும், சவுத்துக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஆயிருன்றதுனால இது பிரச்சனை ஆகுது. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக 1971 ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அவங்க எடுத்திருக்க சென்சஸ் என்னது? 2011 சென்சஸ். ஸோ கரெக்டா இந்த 2011 இந்த பீரியட் இருக்கு இல்லையா, இந்த 71ல இருந்து 11 வரைக்கும் தான் நம்மளுக்கு இந்த பாப்புலேஷன் பீக்குக்கு போன டைம், ஓகேங்களா? ஸோ அதனால 2011 சென்சஸே நம்ம எடுக்கிறதுன்றது வந்துட்டு கரெக்டா இருக்காது அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய கன்சர்ன், ரைட்? ஸோ பாப்புலேஷன் கண்ட்ரோலை வந்துட்டு இது பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பாப்புலேஷன் கேப்போட பீக்கு தான் எது? 2011, ரைட்டா? ஸோ அதனால கரெக்டா அந்த சென்சஸ் நம்ம எடுத்தோம்னா நார்த் ஸ்டேட்ஸுக்கு வந்துட்டு அட்வான்டேஜா இருக்கும், சவுத் ஸ்டேட்ஸுக்கு வந்துட்டு ப்ரொபோர்ஷன் கம்மி ஆயிரும் அப்படிங்கிறது இவங்களோடது, ரைட்? பட் கவர்மெண்ட் சைடு இருந்து சொல்றது என்ன அப்படின்னா ப்ரொபோர்ஷன் பெருசாலாம் மாறாது, எப்படினாலும் வந்துட்டு ஒரு அரௌண்ட் ஒரு 25% கிட்ட வந்துட்டு சவுத் ஸ்டேட்ஸுக்கு தான் இருக்கும் அப்படின்றது அவங்களோடது. ஓகே, பட் ஸ்டில் தேர் ஆர் கன்சர்ன்ஸ், ரைட்? ஓகே, ரைட். ஸோ இது வந்துட்டு எதோட முடியுது? டீலிமிட்டேஷனோட முடிஞ்சிருது, ஓகேங்களா? இப்போ இந்த நரிசக்தி வந்தன் ஆதீனியம், ரைட்? ஸோ இந்த பில் நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு கண்டிஷன், ஒன்று வந்துட்டு நியூ சென்சஸ், அதுக்கப்புறமா டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் முடியணும், ஓகேவா? சென்சஸே அதாவது இது முடிஞ்சு இது வர்றதுக்கே 2031 ஆயிடுச்சுன்னு சொன்னோம், இது முடிஞ்சு டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் முடிஞ்சு நம்மளுக்கு வந்துட்டு ஃபைனலாக அதை முடிக்கிறதுக்குலாம் எப்படி 34-35 ஆயிரும், ஓகேங்களா? ரைட். ஸோ இன்னும் ஒரு 6-7-8 இயர்ஸ்க்கு மேலே நம்ம வந்துட்டு விமன் ரிசர்வேஷன் வர்றதுக்காக வெயிட் பண்ணணும். ஸோ அதனால என்ன பண்றாங்க, இதுல இருந்து அதை டீகபிள் பண்ணி விட்டுட்டு இந்த 2011 இருக்கு இல்லையா, இந்த சென்சஸ் பேசிஸ்லயேவும் விமன் ரிசர்வேஷனையும் கொடுத்துடணும் அப்படின்ற ஐடியால அவங்க ட்ரை பண்ணாங்க. பட் நம்மளுக்கு அது ஃபெயில் ஆனதுனால இதையும் நம்மளால பண்ண முடியாம போச்சு. ஸோ வாட் தே ஹேவ் டு டூ இஸ், ஸோ இந்த சென்சஸ் பேசிஸ்ல பண்ணாம வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் வே வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு யோசிக்கணும். ஸோ கண்டிப்பா இப்ப இருக்கிற எலெக்ஷன்ஸ் லைக் அப்போசிஷன் பார்ட்டி சொல்றது என்ன அப்படின்னா, கரண்டா இருக்கக்கூடிய 2029 ஜெனரல் எலெக்ஷன்ஸுக்கு இதை அப்ளை பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ கரண்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸுக்கு, ஸோ 1971 ஃப்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா, இந்த இதுக்கே நீங்க பண்ணுங்க, அதை பின்னாடி பாத்துக்கலாம், 33% அலோகேஷனை இந்த 1971 சென்சஸ் பேசிஸ்க்கு பண்ணுங்கன்னு சொல்றாங்க. பட் ஆனா கவர்மெண்ட் இன்னும் அதுக்கு ஒத்து வரல, ரைட்? ஸோ அதுதான் இப்ப இருக்கக்கூடிய இஷ்யூ. ஸோ வாட் ஹேப்பன்ட் இஸ், நம்மளால இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கு நம்ம ட்ரை பண்ண மெஷரை வந்துட்டு ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, ரைட்? ஸோ இதான் வந்துட்டு அபவுட் திஸ் டிஃபீட்டட் பில். ஓகே, ஸோ இதில் இருக்கிற எல்லாமே ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஸோ என்னென்ன அமெண்ட்மெண்ட் பார்த்துருக்கோம், ஓகே? 42nd, 84th, 87th அமெண்ட்மெண்ட். டீலிமிட்டேஷன்னா என்ன, டீலிமிட்டேஷன் என்னென்ன இயர்ல பண்றோம், எந்த இயர்ல ஸ்டார்ட் ஆச்சு, ஸோ அந்த இதுவும் பார்த்து வச்சுக்கணும். அப்புறம் தென் லோக்சபா அண்ட் தென் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸோ இது ரெண்டுக்குமே வந்துட்டு
சென்சஸ் என்ன பேசிஸ்ல வந்துட்டு இருக்கு அதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கணும். ஓகே, தென் நரிசக்தி வந்த நாதினி எப்போ கொண்டு வந்தது? 2023 கொண்டு வந்தது 23ல. ஓகேங்களா, பில்லு வந்து பாஸ் ஆகி முடிஞ்சு கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியல, இன்னும் நம்மளால இம்ப்ளிமெண்டே பண்ண முடியல அந்த பில்லை, ரைட்? ஸோ அது போக இதுல பார்த்து நம்ம ஆர்டிகிள்ஸ். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் இந்த ஆர்டிகிள் இது அமெண்ட் பண்ணுதான்னு கேட்க மாட்டாங்க, இந்த ஆர்டிகிள் ரிலேட்டட் டு வாட்ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ரைட்? ஸோ தட்ஸ் இட் அபவுட் 131st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். அது போக பர்கின்சன்ஸ் டிசீஸ் பார்த்துருக்கோம், அப்புறம் லெபனான் பத்தி பார்த்துருக்கோம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்யூ.